தமிழகத்தையே உலுக்கியுள்ள இந்த கொடூர செயலின் அந்த கொடுங்குற்றவாளியான அந்த கொடூரனின் வீடியோ தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் நேற்று 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து முட்புதலில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு குற்றவாளியாக உள்ள அந்த கொடூரன், அதாவது பீகார் மாநிலத்தை சேர்ந்த விபின் மஞ்சு என்ற அந்த கொடூரனின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த சம்பவத்தின் போது அந்த குற்றவாளியை பொதுமக்களே கண்டுபிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரும் ஒப்படைக்கப்பட்டனர். அப்பொழுதுதான் அந்த வீடியோவானது எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையை கொலை செய்த குற்றவாளி இவன் தான் என்பதை தற்போது காவல்துறையினரும் உறுதி செய்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ வைரலான நிலையில் பொதுமக்கள் மேலும் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் போதிலும் தற்போது இந்த வீடியோ வெளியான நிலையில் பார்த்தோம்னால் அவனை வெளியே விடுங்கள், நாங்களே அவனை தீர்த்து கட்டி விடுகிறோம் என்று மக்கள் கடும் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவது நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா உடனடியாக இவன் மீது வழக்கு பதிவு செய்து இவனை காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி விட்டதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளனர். 3 குற்றவாளி 4 குற்றவாளி என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இவன் ஒருவன் தான் குற்றவாளி என காவல்துறையினரும் விளக்கம் அளித்திருக்கும் நிலையில் தற்போது அவன் அந்த பொதுமக்களிடம் அடி வாங்கிய பிறகு கையெழுத்து கும்பிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த வீடியோ தான் தற்போது வெளியாகி உள்ளது. சுமிலா, 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூரனின் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது குறித்த முக்கிய செய்தியினை பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்டோம்.